பிரைட்டாக இருக்கீங்க ரொம்ப அழகாக. என்னன்னா வந்து சாரி தேங்க்ஸ் இந்த ஒரு 2 வார்த்தை இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லைஃப்பில் யாருக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து சாரி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? என் பிள்ளைகிட்ட தான். ஃபஸ்ட்டு தேங்க்யூ. ஏன் ஸ்பெஷலி? ஏன்னா அவன் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கான். பரவாயில்ல. அதனால எனக்கு சந்தோஷம் தானே. ஆமாம் ஆமாம், நம்ம ஹாப்பி தானே. அதனால எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி சாரி யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் அப்படி ஏற்று பண்ணலை யாரையும். அப்படியே கேட்கணுன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுவும் பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். ஆமாம். இதை தாண்டி வேறு யார்கிட்ட உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசை? மருமக. நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சில பேர்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தேங்க் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு ஹஸ்பண்டு கிடையாது. ஓகே. அதனால என் மருமகளுக்கு தான். மருமக எப்படி வட்டாங்க? ரொம்ப நல்லா வச்சுருக்கா. ரொம்ப நல்ல குணம். ஆ, ரொம்ப நல்ல குணம். 28 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. 8 வருஷம். அவளுக்கு என் பிள்ளைக்கு ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஆ, சந்தோஷம். என் முகத்தை பார்த்தாவே தெரியுமே. தெரியுது ரைட்டாக இருக்கு. ஓகே. என்னோட பர்த்டேக்கு இந்த இப்போ கார் வரப்போகுது, அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஹாப்பி டு ஹர் திஸ். ஓகே. இதை தாண்டி சாரி சொன்னால் எதுவுமே கிடையாதா? நான் யாருக்கும் சாரி சொல்கிற மாதிரி பண்ணலை. பண்ணலை. இதுக்கு முன்னாடி லைக் பாஸ்டில் அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா என்னோடய வீட்டுக்காரோட நான் 50 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஒரு நாள் கூட சண்டையே போட்டதில்லை. சீரியஸ்லி? சத்தியமாக சண்டையே போட்டது கிடையாது. 2 பேருமே ஒத்துமையாக வாழ்ந்தோம். ஆமாம். எல்லாமே எனக்கு கிஃப்ட்டு தான்.